விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்த மூவரை வென்றான் கிராமம் மலைகள் சூழ்ந்துள்ள பகுதியாகும். இந்த கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் வெடி வைத்து கற்களை எடுப்பதால் இங்குள்ள வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழுகின்றன. அத்துடன் பயங்கர அதிர்வு ஏற்படுவதால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். நீண்ட காலமாக அவதிப்பட்டு வரும் கிராம மக்களின் குமுறலை விளக்குகிறார் நமது விருதுநகர் செய்தியாளர் நித்யானந்த சிவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது மூவரை வென்றான் கிராமம். இங்குள்ள கிராமம் சுற்றி மலைகள் உள்ளது. கல் மற்றும் பாறைகளை உடைத்து கல்குவாரிகள் அமைத்து வீடுகளும் கட்டிடங்களும் சாலை அமைப்பதற்கும் கற்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. இப்பகுதியில் குடியிருப்பு பகுதிகளாக இருப்பதால் கல் உடைக்கும் தொழில் ஆரம்பத்தில் கை வைத்து ஒளி வைத்து எடுக்கப்பட்டது. தற்போது பயங்கர வெடி வைத்து தகர்க்கப்பட்டு அவை கல்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. இதனால் அருகே உள்ள வீடுகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது என்று கூறுகின்றனர். மேலும் அதிக சப்தத்துடன் கூடிய வெடி வெடிப்பதால் அங்கு உள்ள வீடுகளில் உள்ள பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. மேலும் அங்குள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பமே நிற்பதில்லை என்றும் குற்றம் கூறுகின்றனர். அதிக சப்தத்துடன் கூடிய அதிர்வு ஏற்படுவதால் 5 மாதத்திற்கு மேல் கர்ப்பம் நிற்பதில்லை என்றும் கூறுகின்றனர். உயிருக்கு பயந்த நிலையில் இங்கு வாழும் மக்கள் உடனடியாக இங்கு செயல்படும் கல்குவாரிகளை நிறுத்த கோரி பலமுறை பல தரப்பினர், பல கட்சியினர் ஆர்ப்பாட்டம், போராட்டம் உள்ளிட்டவைகள் நடத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். ஆனால் தற்போது மீண்டும் கல்குவாரிகள் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கல் உடைக்கிறதுனால இந்த சுற்றி உள்ள கிராமங்கள் இதெல்லாம் பள்ளிக்கூடம் இது வீடு எல்லாம் விரிசல் கல் உடைச்சானா இதே மாதிரி சுற்றி உள்ள கிராமம் எல்லாம் இருக்காது. மழையில வெடிதுக போடுறாங்க. ரொம்ப எங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. வீடு எந்த நேரம் அமுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எந்த நேரம் அமுக்கணும்னா எங்களுக்கு ஆபத்துன்னு வருந்தே தெரியாது. நீங்க இந்த ஊர்ல 5 வீடு இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. இப்ப எங்க வீடு ஊரை விழுகிறாப்புல இருக்கு. தகுந்து விட்டு போய் இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்து கொடுக்கணும். நாங்கள் இந்த ஊரை காலி செய்ய தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறுகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு இங்கு செயல்படும் கல்குவாரிகளை மூட உத்தரவிட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. குவாரிகளை வெடி வச்சு தாது பொருட்கள் எடுக்கிறதுனால கோயில் அதிர்வாகி சிதிலம் அடைஞ்சிருக்கு. இது அதுபோக சுற்றி உள்ள கிராமங்கள்ல வீடுகள்லாம் சேதமாயிருக்கு. இது ஏற்கனவே நாங்க சொல்லியும் இவங்க மறுபடியும் நிப்பாட்டி வச்சு இப்ப 4 நாளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியா நிரந்தரமா இதை நிறுத்தணும். வெடிகளை வச்சு ஹிட்டாச்சிகளை வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு, ஸ்கூல்களுக்கு, ஸ்கூல் பசங்க ரொம்ப பாதிக்கப்படுகிறது. வீடுகள் விரிசல் விடுகிறது. விரிசல் விடுது. வைக்கிறதுனால இந்த பாதையில் வர்ற மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக உத்தரவிட்டு இந்த கல்குவாரிகளை நிறுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. சத்தியம் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பிரபாகரனுடன் நித்யானந்த சிவா.